மயிலாடுதுறை தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி மணிமாறன் கொலை வழக்கில் பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அந்தோணிராஜ், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தேவமணி கடந்த 2021ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் பாத்தீங்கன்னா இரவு ஆதரவுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கும் செல்லும் வழியில் 6 பேர் மர்ம நபர்களும் தேவமணி சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து திருநள்ளார் போலீசார் படுகொலை செய்யப்பட்ட தேவமணி வீட்டின் எதிரே உள்ள இடம் தொடர்பாக தேவமணிக்கும் மணிமாறனுக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதில் ஆத்திரமடைந்த மணிமாறன் தேவமணியை கூலிப்படை மூலம் கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான மணிமாறன் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மணிமாறன் ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார். இவ்வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காரைக்கால் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவமணி வழக்கில் முக்கிய குற்றவாளியான மணிமாறன் மயிலாடுதுறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உட்கட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் பெற்றெடுக்க சென்றிருந்தார். காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை காரில் வந்துள்ளார். மயிலாடுதுறை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 3:30 மணிக்கு அளவில் மயிலாடுதுறையிலிருந்து செம்மனர் கோவில் வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் செம்மனர் கோவில் அருகே தனியார் பள்ளி நுழைவாயில் 3 பைக்கில் 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அறிவாளால் உள்ளிட்ட ஆயுதங்கள் மணிமாறனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சம்பவ இடத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்ட செயலாளர் தற்போது தேவமணி மகன் பிரபாகரன் மற்றும் பாமக நிர்வாகிகள் வீரமணி, முருகன் ஆகிய உட்பட 3 பேர் தற்போது மயிலாடுதுறை பாளையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இவர்கள் செம்மனர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தேவமணி கொலை வழக்கு பழி தீர்ப்பதற்காக புதுச்சேரியைச் சேர்ந்த கூலிப்படைகளை ஏவி கொலை செய்ததாக மணிமாறனை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்ததாக தற்போது வெளியாகியுள்ளது. தேவமணி கொலை சம்பவத்தில் பழிக்கு பழி மணிமாறனை கொலை செய்தது காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.